இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு வாரத்துக்கு தான் ஒரு பாடல் நிக்குதுங்கிற மாதிரியான ஒரு பாணி இருக்குல்ல. இது ஆரோக்கியமா இருக்கா? இது எப்படியா இருந்தாலும் பண்ற மியூசிக் டைரக்டருக்கும் தெரியும். இது நம்ம வந்து அந்த மாரி பண்ணல. ஏதோ காலத்துக்கு பண்றோம் அப்படிங்கிறது தான் தெரியும். இந்த நேரத்துக்கு பண்றோம். மார்க்கெட்ட உண்டு பண்றோம். ஒரு வியாபாரத்த பண்றோம்ன்னு. அவங்களுக்கும் எங்கேயாவது ஒரு ஓரத்துல இருக்கும். காலம் சென்று நம்ம பாட்டு கேட்கணுங்கிறது இருக்கும். எல்லா மியூசிக் டைரக்டருமே இருக்கும். அது என்னமோ அந்த காலகட்டம் வர்ற டைரக்டரா இருக்கட்டும், இல்ல வர்ற ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், வியாபாரத்துக்கு என்னமோ போடுங்க அப்படிங்கிற மாரி போட்டு பண்ணிடுறாங்களோ அப்படின்னு நான் நெனைக்கிறேன். சரி, ஆனா ஒரு இசையமைப்பாளர் உண்மையிலேயே வியாபாரத்துக்காக பாடல் பண்ணும்போது திருப்தியா இருக்க முடியுமா? அது வந்து ஒரு பாட்டு பண்ணலாங்க. ஒரு பாட்டு ஒரு அடி சாங்கு மாஸ் ஆடியன்ஸ கொண்டாடும். எல்லா சாங்குமே அப்படி பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு. இப்போ ஒரு படம் வருதுன்னா 3 சாங்குமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில தானே இருக்கு. ஒரு குத்துப்பாட்டு ஒரு 50 ஒரு 100 பேரு, 1000 பேர் இப்படி ஒரு டான்ஸ போட்டு ஆடுறோம். அப்படியே தான் அத தான் லைக் பண்றாங்களோ அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அதே பண்றாங்க. அப்படிதான் போயிட்டுருக்கு. ஆடியன்ஸும் அத கேட்டு தூக்கி போட தயாரா இருக்காங்க. ம்ஹ்ம். மியூசிக் டைரக்டரும் அத பண்ண தயாரா இருக்காங்க. அப்படிதான் போயிட்டுருக்கு. நல்ல பாட்டு வந்தா ரசிக்கவும் தயாரா இருக்காங்க. ஏன்னா, இப்ப இவ்வளோ கோடி செலவு பண்ண சில படங்கள் போவே இல்ல. இப்ப கங்குவா இருக்கட்டும், இல்ல வந்து தக் லைஃப்பா இருக்கட்டும், ஒரு பெரிய லெவல்ல போல. ஆனா ஒரு சிம்பிள் பட்ஜெட்ல பண்ண ரப்பர் பந்து மிகப்பெரிய ஹிட் இல்ல உங்களுக்கு. அது வாழ்வியலோட கலக்குது. மக்கள் வாழ்வியலோட கலக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு இல்ல, இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட அது ஹிட் ஆகும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை.